உத்தரகாண்டில் வீட்டின் மீது பாறை விழுந்ததில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவன் பலியான சோகம் அரங்கேறியுள்ளது. மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வருவதால் உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோராகர் மாவட்டம் தேவத் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் மீது அருகே இருந்த மலையின் மிகப்பெரிய பாறை ஒன்று விழுந்தது. இதில் மேற்கூரை உடைந்து விழுந்ததில் 12 வயது சிறுவன் உடல் நசுங்கி பலியானார். தகவல் அறிந்த சம்பவ இடம் விரைந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கிய மற்றவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 3 உயிரிழந்த நிலையில் 2 காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் நீண்ட நேரம் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் அருகில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் சுமார் 750க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். Update laporan pagi ini, salam tangguh, salam kemanusiaan. கேரள மாநிலம் கோழிக்கோடு வட்ட சிறை பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்து கடும் புகை வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காரை நிறுத்தி இறங்கியதால் 3 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. இலங்கையின் அனுராதபுரம் மாவட்டத்தில் விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றுக்குள் விழுந்த காட்டு யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மிகிந்தலை பகுதியில் யானை கிணற்றுக்குள் விழுந்தது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கனரக இயந்திரம் கொண்டு கிணற்றில் இருந்த யானை பத்திரமாக மீட்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.